தலைவர் ரஜினி சாருடைய 167வது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தர்பார் அப்படிங்கிற பேர் வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ண போறாரு. அனிருத் சார் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போறாரு. சந்தோஷ் சிவன் சார் வந்து தளபதி படத்துக்கு அப்புறமேட்டு ரஜினி சார் கூட 20 வருடத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறாரு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். தர்பார் அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் என்ன? சர்க்கார் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகின்ற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் அப்படிங்கிற இடம். சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் விவாதிக்கப்படுகின்ற இடம் தான் ஒரு மன்னனுடைய தர்பார் அப்படிங்கிற இடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தர்பாரில் எடுக்கப்படுகின்ற முடிவு தான் சர்க்காரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே நம்ம மைண்டில் வர முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி சாருடைய லுக்கு தான். ஹேர் ஸ்டைலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தாடியும் சரி, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ரொம்ப யங்கான லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த அட்ராக்ஷனான விஷயம் என்னென்னா கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது. அதனால தான் மும்பையோட கேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் போட்டிருக்காங்க. நாளைக்கு ஷூட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரஜினி சார் வந்து இன்றைக்கி நைட் வந்து கிளம்புறாரு. அடுத்த மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்னென்னா அனிருத்தோட மியூசிக். பேட்ட படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அனிருத் சார் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போகிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்குது. அடுத்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை போட்டு முச்சு எடுத்துருவாங்க. எப்போ சார் வந்து ஃபஸ்ட் ட்ராக் கூட போகிறீங்க, எப்போ சார் தீ மியூசிக் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து அனிருத் சார் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாட போகிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ட படத்தில் வந்து ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தினார் அனிருத் சார். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்துவார் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவரும் மிகப்பெரிய தலைவர் வெறியன். அடுத்து இந்த போஸ்டரில் வந்து ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க, யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் மீ டு பி குட், பேட் ஆர் வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறதும் முடிவு பண்ண வேண்டியது நீ அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் வாழ்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரஜினி சார் நல்லவனுக்கு நல்லவனாக வாழ்ந்த படத்தையும் பார்த்துருக்கோம், கெட்டவனுக்கு கெட்டவனாக வாழ்ந்த படத்தையும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ரெண்டும் சேர்ந்த கலவையாக பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. படத்தில் வந்து நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய செய்திகள் வரும்போது மறுபடியும் நிறைய பேசுவோம். தலைவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் அவருடைய டீமுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.